எந்த ஒரு டாகுமே காதுல தண்ணி ஊத்துனா கடிக்குங்க. இவன் பரவால்ல. ஏன்னா நம்ம குளிக்க வைக்கங்காட்டி வெளிய விட்டோம்னா அவ்வளோதான். ஆமாங்க. சரி இவன குளிக்க வைக்கலாம் அப்டின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த நோடிக்ஸ் சோப் தாங்க யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நீம் சோப்பு. ஸோ அந்த டிக்ஸ் எதுனா இருந்தாலும் இறந்துரும். இது பாருங்க குளிக்கிறேன்னா வந்து நின்றுவான். எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு சும்மா அந்த இழுத்தானா பைப் புடுங்கிரும். சும்மா அவன் நிக்கணும் அப்டிங்கிறதுக்காக அந்த செயின் பாருங்க மாமா பொண்ணு கம்முனே இருக்க மாட்டா. அவனும் வால்ட்டு இருந்தா ஒரு செட்டு எங்க போனாலும் சுத்திக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் இவன உடம்பு ஃபுல்லா நனச்சு விட்டு, கிட்டத்தட்ட அதுக்கே ஒரு பக்கெட் வேணுங்க. உடம்பு ஃபுல்லா நனஞ்சு, அந்த சோப் போடுறக்கு, அந்த பதம் வரைக்கு, இந்த சோப் தாங்க நான் சொன்னது. பெஸ்ட்டு யூஸ் பண்ணலாங்க. இந்த ப்ரமோஷன் அது இதெல்லாம் கிடையாது. நான் யூஸ் பண்ணதுலருந்து சொல்றேன். நம்ப ஆளு பிரச்சனை இல்லைங்க. சோப் போட்டு விட்டா கம்முனு உட்காந்துக்குவான். ஆனா, அந்த தலைக்கும், காதுக்கும் போடுறப்ப தான் நிக்க மாட்டான். அப்புறம் குளிக்க எப்படியோ அப்படி இப்படின்னு குளிக்க வச்சுட்டு, வெளிய அந்த சீப்புல சீவுனோம்னா, இப்படி சீவி விட்டோம்னா, அந்த முடி எல்லாம் கொட்டுறது வீட்டுக்குள்ள கொட்டாதுங்க. ஸோ, ஈஸியா வந்துரும். இது பார்த்தீங்கன்னா, நான் கீழ போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது பார்த்தீங்கன்னா, நம்ம சைடு குருவி கூடு கட்டும் பார்த்தீங்களா, அந்த முட்டை விடுற இடத்துல இத கொண்டு அந்த ஹீட்டுக்காக வச்சுக்குங்க. அதுங்காட்டி தான் கீழ போடுறது. இல்லன்னா நான் கீழ போட மாட்டேன். ஸோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் அவன வெளிய பெல்ட்ட மாட்டி விட்டு, கொஞ்ச நேரம் விளையாட விட்டு, அப்புறம் உள்ள கூட்டிட்டு போயாச்சுங்க. ஆனா ரொம்ப பாடுபடுத்திருவான். இங்க பாருங்க. குளிக்க வச்சுட்டு வெளிய கூட்டிட்டு வந்து அடங்கவே மாட்டான். ரொம்ப சுறுசுறுப்பாயிருவான். இன்னொரு சீக்கிரம் பார்ப்போம்.